ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அன்பார்ந்த ரிஷப லக்ன நேயர்களுக்கு 7 நாட்களுக்கான பலன், வார பலனாக மார்ச் 16 முதல் மார்ச் 22 வரை, சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை உள்ள நாட்களுக்கான பலன்களை பார்ப்போம். ரிஷப லக்னத்திற்கு கிரக நிலைகள் என்று பார்த்தால் 11ஆம் இடமான மீனத்துல சூரியன் இருக்காரு, புதன் இருக்காரு, ராகு இருக்காரு. 12ஆம் இடமான மேஷத்துல குரு இருக்காரு. 5ஆம் இடத்துல கேது இருக்காங்க. கும்பத்துல 10ஆம் இடத்துல சுக்கிரன், சனி கிரகங்கள் இருக்கிறது. அப்ப நமக்கு செவ்வாயும் இருக்கிறது. சுக்கிரன், சனி, செவ்வாய். அப்ப முதல் நாள் சனிக்கிழமை அன்னைக்கு ரோகிணி நட்சத்திரம் மாலை 4:05 வரைக்கும் நம்முடைய ராசியிலேயே இருக்கிறது தான் ரோகிணி நட்சத்திரம். லக்னத்துல சந்திரன் போறாருன்னு அர்த்தம். அப்ப இன்னைக்கு மன எழுச்சி உள்ள நாளாக இருக்கும். மனசுக்கு பிடித்தமான செயல்பாடுகள், மனசுக்கு அறிவு சார்ந்த, மனசுல இருக்கிற ஒரு பெரிய டெக்னிக்கல் மைண்டை எல்லாம் வெளிப்படுத்தி அதை அங்கீகாரம் பெறுற அளவுக்கு செய்யக்கூடிய அளவுல போகக்கூடிய நாள். அதனால இன்னைக்கு நம்மளுடைய சுயபலம் பெருகும், தன்னம்பிக்கை இதெல்லாம் உயரும். அதனால உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் நன்மைகள் செய்யும். எப்படின்னா, இப்ப நம்ம திருமணம் வரன் பார்க்கறது, குழந்தைகள் பேரு, இதுக்கெல்லாம் நன்மைகள் செய்யும். அதே நேரத்துல பொருளாதார ரீதியா இப்ப நம்ம ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாட்டு போயிட்டு இருக்கும். சந்திரன் என்பது சுயசாரம் பெறும் பொழுது மனம் ரீதியாக அது எமோஷனலி அட்டாச்சாக இருக்கும், சுயபலத்தோட இயங்கும். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மார்ச் 17 மிருகசீரிஷ நட்சத்திரம். முதல் நாள் சனிக்கிழமை மாலை 4:05 தொடங்கினது. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:46 வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரம். மிருகசீரிஷ 1-2 பாதங்கள் நம்ம ரிஷபராசிலையும் 3-4 பாதங்கள் மிதுன ராசிலையும் இருக்கு. அப்ப செவ்வாயினுடைய பலனை நம்ம இன்னைக்கு அனுபவிக்க இருக்கிறோம்னு பொருள். செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நமக்கு ஒரு தொழில் பலம் பெருகக்கூடிய நல்ல நாள். கௌரவம், மரியாதை இதுல எல்லாம் குறைவில்லாம சொந்த பந்தங்கள் எல்லார்கிட்டையும் ஒரு மதிப்பு மரியாதையோட இருக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் திங்கட்கிழமை மார்ச் 18 திருவாதிரை நட்சத்திரம் மாலை 6:10 வரைக்கும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது மிதுன ராசியில இருக்கிறது. நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டுல சந்திரன் போறார். அப்படி சந்திரன் போகும் பொழுது ராகுவை போல செயல்படுகிறார் என்கும்போது ராகுனுடைய மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இப்ப திருவாதிரை, சுவாதி, சதயம் அப்படிங்கிறதுல திருவாதிரையில சந்திரன் உட்காந்துட்டாரு. சதய நட்சத்திரத்துல போய் சனியும் சுக்கிரனும் உட்காந்துட்டாங்க. அப்ப இந்த 2 பேரு சேர்க்கை பெற்ற பலனை இன்னைக்கு நம்ம அனுபவிச்சிருக்கோம் 10ஆம் இடத்துல. அதனால பண வரவு, தொழில் பலம், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், மருத்துவத்துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, ஸ்டார் ஹோட்டல்ஸு, கலைத்துறை, சினிமா துறை, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர் டெக்கரேஷன், இது எல்லாத்துலேயுமே சரியானபடி டெவலப்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். ஏன்னா ராகுனுடைய நட்சத்திரத்திலேயே நமக்கு தொழில் ஸ்தானத்துல நிக்கிறாங்க சனியும் சுக்கிரனும். அப்ப ராகு எங்க இருக்காருன்னு பார்த்தா நமக்கு லாபஸ்தானத்துல புதனுடைய நட்சத்திரத்துல இருக்கு, புதனும் லாபஸ்தானத்திலேயே இருக்கு. அப்ப அதுலேயும் கோளாறு இல்லை. நம்ம எதிர்பார்த்த லாபங்களை பெறலாம், மன திருப்தியை பெறலாம், உறவுகள் சார்ந்த நன்மைகளை பெறலாம். மறுநாள் மார்ச் 19 செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் நைட்டு 8:09 வரைக்கும். புனர்பூசம் என்பது குருவனுடைய நட்சத்திரம். குரு பகவான் நம்மளுக்கு 12ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க. சுக்கிரன் 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால ஒரு வேலையை விரிவாக்கம் பண்றது, அடிஷனலா ஒரு பொறுப்பை எடுத்து செய்யறது, இது மாதிரியான சூழல்கள் நமக்கு அமையும். ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை பார்க்கறது, வெளிநாட்டு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கிறது, இதெல்லாம் நல்லது அமைப்பு இருக்கு. அப்ப இந்த குரு நட்சத்திரத்துல நமக்கு 12ல குரு இருக்காரு அப்படின்னு பதட்டப்பட வேண்டியதில்லை.
தொழிலுக்கு அது நல்லது தான் பண்ணும். லக்னத்துக்கு 12ங்கிறது என்ன பண்ணும்னா தூக்கம் கட்டுறது, ஹெல்த்தில் சின்ன சின்ன இஷ்யூஸ் கொடுக்கறது, டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், இது மாதிரி. அது மாதிரி 12ஆம் இடம் கொஞ்சம் படுத்தும். மறுநாள் மார்ச் 20ஆம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம், கடகராசிக்கு சந்திரன் போயிடுறார். நம்ம ரிஷப லக்னத்துக்கு 3வது வீடு தான் கடகராசி. இளைய சகோதர சகோதரி, தைரியம், வீரியம், பராக்கிரமம், சகாயம், சிறிய பயணங்கள், எழுத்து, ஒப்பந்தம் அத்தனையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 3ஆம். அந்த 3ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறபடினால, பூச நட்சத்திரம் என்பது சனியினுடைய நட்சத்திரங்கிறதுனால, சனி நமக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால 3ஆம் இடத்தினுடைய பங்களிப்பு இன்னைக்கு பெருசா இருக்காது. மெட்டீரியல் சார்ந்த முன்னேற்றம் தான் இன்னைக்கு இருக்கும். அதாவது வேலை, உழைப்பு, பணவரவு, தொழில் பலம், இப்படிதான் வேலை செய்யும். அதனால இது பொருள் சார்ந்து நன்மைகளை செய்யக்கூடிய நாளாக நம்ம எடுத்துக்கணும். மார்ச் மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம். ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். இப்போ நம்ம லக்னத்துக்கு 3ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கு, புதன் 11ஆம் வீட்டில் இருக்கு. அப்போ புதனும் ராகுவும் சேர்க்கை பெற்று பலனை தர்றாங்க லாபஸ்தானத்தில். கம்யூனிகேஷன் லைனு, ஐடி லைனு, கமிஷன் லைனு, மீடியா லைனு, இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு பெரிய ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். வளர்ச்சிகள் கிடைக்கும். அதாவது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் டெவலப் ஆகுறது. மற்றும் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க, பேங்கிங் செக்டரில் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க, இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும். மார்ச் 22 வெள்ளிக்கிழமை, கடைசி நாள், மக நட்சத்திரம். சந்திரன் சிம்ம ராசிக்கு மாறிடுறாரு. கேதுனுடைய நட்சத்திரம். கேது நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கு. 5ஆம் இடம்ங்கிறது என்ன? நம்மளுடைய சந்தோஷம், விருப்பம், குழந்தைகள், கலை. அந்த இடத்துல கேது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அது மாதிரியான ஒரு சூழல்கள், ஒரு குழந்தைகளோட குதூகலமா இருக்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்ல என்கேஜ் பண்ணிக்கிறது, குடும்ப நிகழ்வுகள், ஒரு திருவிழாக்கள், கோயில் வழிபாடுகள், இது மாதிரி எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த கடைசி நாள் வெள்ளிக்கிழமை சந்திரன் 4ல் இருந்தாலும் 5ஆம் வீட்டில் இருக்கிற கேதுனுடைய வேலை செய்கிறாருங்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் பற்றான பாவங்களை இயக்குவார். பாசம், நேசம், அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளுதல், பேசுதல், சந்தோஷமாக இருத்தல், குடும்பத்தோடு குதூகலமாக இருத்தல் என்று பொருள். இப்படி இந்த 7 நாட்களும் 7 நட்சத்திரங்கள் நமக்கு வேலை செய்கிறது. அதுபோல நம்ம ஜனன ஜாதகத்திலையும் உபநட்சத்திரம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை நீங்க கணித்து பார்த்து இதே போல கோச்சாரத்தை பயன்படுத்தும்படி கேட்டு விடைபெறுகிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.